3வது 100 டே ஃபங்க்ஷன். ஸோ கோமாளி, லவ் டுடே, அதுக்கப்புறம் டிராகன், ஹேட்ரிக். ஸோ இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி. ஏன் அப்படின்னா, இப்போ கோமாளி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு. எப்பவுமே அந்த 2வது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டேரக்டரா. இல்லைன்னா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும், ஏதோ ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால 2வது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன். ஆனால் அந்த 2வது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு. லவ் டுடேனா அதுலேயும் வந்து தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு, வெற்றி. ஸோ அப்போது டேரக்டராக 2 படம் ஓடிச்சு. ஓகே, நான் டைரக்ட் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட்டு. ஏதோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, இல்லை ஒன் டைம் ஒன்றோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ 2வது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொன்று என்னென்னா, சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு, அது பாசிபிள். இன்னொருத்தங்க டைரக்ஷனில் எப்படி நடிப்பாங்க? ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டைரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிராகனில் வந்து விழுது. லவ் டுடேயோட எக்ஸ்பெக்டேஷனும் டிராகனில் வந்து விழுது. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு. இதோட வெற்றி இந்த 2வது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு, அதுக்கப்புறம் இப்போது 2 படம் டைரக்டராக 2 படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போ முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத், ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் தான்.